இவெல்லாம் ஆட்சிக்கு என்னத்தை கிழிக்க போறான் அப்படின்னு கேட்டீங்கல்ல, கிழிச்சிட்டாருங்க. கிளின்னு கிழிச்சிட்டாரு. என்ன சொல்றேன்னு பாத்தீங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வீடியோ பாத்தீங்களா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆட்சினா இதுதாங்க, மாற்றம்னா இதுதாங்க. இதுக்காக தாங்க நாங்க எங்க அண்ணனுக்கு ஓட்டே போட்டு ஜெயிக்க வச்சோம். எங்க அண்ணன் ஜெயிச்சு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. சோ மெயினா இதுதான். கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போனாலே லஞ்சம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பணம் கட்டிங்க, இதுக்கு நீங்க இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி பணம் கட்டியாவது அந்த விஷயம் நம்ம கிட்ட சேரும். அதாவது நம்ம எதுக்காக போனோமோ அது நமக்கு வருங்கிறதுக்காக நம்ம பணம் கட்டோம். ஆனா பணம் கட்டணும்னு டக்குன்னு கொடுக்குறாங்களா? அதை கொடுக்கறது இல்ல. சரி அது கூட பரவாயில்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி, மரியாதையே இருக்காது. உள்ள போனா அங்க உட்காரு, இங்க உட்காரு, அவரை போய் பாரு, இவரை போய் பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸே வேற மாதிரி இருக்குங்க. சோ எங்களுக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இனி யாராவது லஞ்சம் அப்படின்னு வாயை தொடர்ந்தீங்கன்னா எங்க அண்ணன் கிட்ட நாங்க சொல்லிடுவோம். சொல்றோம்னா நாங்க டைரக்டா போய் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா எங்க அண்ணன் கிட்டயே போயிருங்க. சோ இனி கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க இல்ல கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கவங்க காசு கேட்பீங்க? கேட்கவே மாட்டீங்க. சோ நம்ம டிவிகே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.